This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் ஜான்சன் ராணியை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். இந்த நீட்டு தேர்வு என்பது அடித்தட்டு உழைக்கும் மக்கள், சிற்றூர்களில் வாழுகிற பிள்ளைகள், அவர்களுக்கெல்லாம் மருத்துவ கல்வி என்பது ஒரு கனவாகிவிடும் என்ற தூர பார்வை, தொலைநோக்கு சிந்தனை இல்லாமல் கொண்டு வந்தது இவர்கள்தான். இதில் எனது அன்பு மக்கள் அறிய வேண்டியது, இந்த நீட்டு தேர்வை நடத்துவதே இவர்கள் இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முதலாளி, ஒரு ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம் நடத்துகிறது. இந்தியாவில் இருக்கிற மாணவர்களில், மருத்துவம் படிக்கிற மாணவர்களில் தகுதியான மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனத்திற்கு என்ன அவசியம்? ஒரு தேர்வை கூட இந்த நாட்டு தலைவர்களால் நடத்த முடியாதா? ஒரு தேர்வை கூட இந்த நாட்டால் நடத்த முடியாதா? எப்படி இருக்கிறது பாருங்கள். போலி மருத்துவர்களை உருவாக்கத்தான் இந்த நீட்டு தேர்வு வாய்ப்பு வழங்குமே ஒழிய தரமான மருத்துவர்களை எப்படி உருவாக்கும்? ஒரே நாளில் பணம் செல்லாது என்று அறிவித்த ஐயா மோடி, நீட்டு தேர்வு எழுதி வராத மருத்துவர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள் என்று தகுதி நீக்கம் செய்வாரா? எப்படிப்பட்ட ஒரு கொடுங்கொன்மை பாருங்கள். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். இன்னைக்கு நாங்கள் வந்தபோது கொண்டு வந்தது நீங்கள் தானே. சுமக்க முடியாத பெரும் வரிச்சுமை இந்த ஜிஎஸ்டி. வாழவே முடியாத அளவிற்கு மக்களை வரிச்சுமையை சுமத்தி வைத்திருக்கிறது இந்த அரசுகள். வட இந்தியாவில் 5 மாநில தேர்தல் நடக்கிற போது தேர்தல் வெற்றிக்காக நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவசரமாக உட்கார்ந்து 200 பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்தார்கள். அப்படி என்றால் அந்த வரிச்சுமை மக்களை பாதிக்குது, அது தெரியுது. அப்பயே முதல்ல குறைக்கல, தேர்தல் வரும்போது அந்த வரியை குறைக்கிறார்கள். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் தேர்தல் அரசியல் என்று சொல்கிறோம். இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இருக்கிறதே ஒழிய மக்கள் அரசியல் இல்லை. மக்களின் நலன் சார்ந்த அரசியல் இல்லை. அது எப்பவுமே முன்னெடுக்கப்படுவது இல்லை. நீங்கள் இந்த தேர்தல் வருகிற போது ஐயா மோடி தேர்தல் அறிவித்து விட்ட பிறகு சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறையும் என்று சொல்கிறார். அப்ப 200 ரூபாய் விலை ஏற்றம், அது சுமை, அது தெரியுது. அப்ப ஏன் போன ஆண்டு குறைக்கல, அதுக்கு முன்னாடி குறைக்கல? தேர்தல் வரும்போது அந்த விலை குறைகிறது ஏன்? அதான் தேர்தல் அரசியல். ஓட்டு பறிக்கிற அரசியல், வாக்கு பொறுக்கிற அரசியல். இதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். தேர்தல் வரும்போது மட்டும் இவங்க நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்னு. ஆடு அறுக்க போறவனே நம்புவது போல அறுப்பதற்கு முன்பு ரொம்ப அக்கறையோட ஆட்டுக்கு இறை கொடுப்பார்கள். அது போலதான் இது. இங்கே திமுக 3 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்குது. 39 உறுப்பினர்களை கடந்த முறை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போனது. எந்த பிரச்சனையை பேசி தீர்வு கண்டது? இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக என்ன பேசி இருக்கிறது? ஒன்றுமில்லை. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சிக்கல்கள் பாருங்க, எல்லா துறையிலும் போராட்டம். மருத்துவர்கள் வீதிக்கு வந்து போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், வேளாண்குடி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம். இன்று தேர்தல் நடக்குது. ஆனால் இன்றும் டெல்லியில தலைநகரிலேயே, இந்த நாட்டின் தலைநகரில் விவசாயிகள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே திருவண்ணாமலையில் மேல்மா சிப்காட் தொழிற்சாலைக்கு என் விளைநிலங்களை எடுக்காதீர்கள் என்று இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில் இங்கேயும் விவசாயிகள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். தொழிற்சாலை வரும், தொழிற்சாலை வரும், தொழிற்சாலை வந்தால் வளர்ச்சி வரும் என்று. வளர்ச்சி என்ன வந்திருக்கிறது? இத்தனை தொழிற்சாலை நிறுவினர், ஆனால் 1000 ரூபாய்க்கு தானே எங்க அம்மா கையேந்திர நிலைமையில் இருக்கிறார். தொழிற்சாலை யார் தொடங்குறது? அரசா, தனியார் முதலாளிகளா? தனியார் முதலாளிகளுக்கு என் விளைநிலங்களை பறித்து கொடுக்கிறீர்கள். அவன் அதில் நச்ச ஆலைகளை நிறுவுகிறான். பிளாஸ்டிக், நெகிழி, இது தயாரிக்கிற தொழிற்சாலைகள், சாய கழிவுகள் எல்லாம் நிலத்தில் நதியில் கலக்க விடுகிறான். நிலம் நஞ்சாகிறது, நீர் நஞ்சாகிறது. அதை பற்றி கவலையே இல்லையே இவர்களுக்கு. இத்தனை தொழிற்சாலை இருக்கிறது. கடலூர் சைமா இருக்கிறது, சிப்காட் இருக்கிறது. உலகத்தின் குப்பை மேடாக இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடாக தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை மேடாக கடலூரை மாற்றியவர்கள் இவர்கள்தான்.
சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை செய்த காட்சிகளை பார்த்தோம். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.